அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். 2025 இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இந்த 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா 3/4/3/2/2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரத்திலேயே இருப்பார். 4/2/2025 தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 14/5/2025 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சியாகி 18/10/2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிசார பெயர்ச்சியா போறாரு கடகராசிக்கு. அதிசார பெயர்ச்சியா போய் 11/11/2025 மறுபடியும் குரு வக்ரம் அடைகிறாரு. 29/3/2025 சனிக்கிழமை குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்குனி மாசம் 15ஆம் தேதி இந்த கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த 18/5/2025 ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலனாகப்பட்டது ராகு கேதுவை வச்சுதான் நம்ம வருட பலனா எடுக்கிறோம். ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாத்தையும் வச்சு வருட பலனா எடுக்கும்போது இது எல்லாமே ஒரு கலப்பு பலனா அப்படியே முழுமையான ஒரு வருட பலனா அமையுது. இது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12வது ராசி. இந்த 12ஆம் வீட்டு அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான். இந்த 2024 உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனி நடக்குது. இந்த விரயச்சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% சனியினுடைய தாக்கம் இருக்கும். வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, ஏதாவது சுபகாரியங்கள் பண்றது, வெளியூர் வெளிநாடு போறது, இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள், திருமணம் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விரயம்ங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கும். அதை சுபமா விரயம் பண்றதும் அசுபமா விரயம் பண்றதும் அது நம்மளுடைய கையில உண்டு. இந்த 2024 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியில பயணம் செய்யறார். முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அசுப கிரகமா இருந்தாலும் அவர் வந்து உங்களுடைய ராசியில பயணம் செய்யக்கூடிய காலம் ஒரு பிரமாண்டப்படுத்துவார். அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய செயல் அவ்வளவு ஒரு விரும்பத்தக்கதா இருக்காது. அப்ப அவருடைய செயல் இருக்கக்கூடிய இடத்த ஒரு சுபக்கிரகம் பார்த்தாலோ சுபக்கிரகத்தினுடைய இணைவு பெற்றாலோ கண்டிப்பா நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவருடைய வேலையவும் அந்த குரு ராகு பகவான் தான் வாங்கி செய்வார். அப்படிப்பட்ட இந்த ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில இருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு பின்னோக்கி நகர்றார் ராகு பகவான். இதுதான் ராகு கேது பயிற்சி. கேது பகவான் உங்களுடைய 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்துல இருந்து 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது ஒரு வகையில செட்டில். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் பயணம் செய்யறாருன்னா விரயச்சனி. உங்களுடைய ராசியில பயணம் செய்யறாருன்னா ஜென்மச்சனி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணம் செய்யறாரு அப்படின்னாக்க பாதசனி. 2.5 வருஷம் அவர் பயணம் செய்வார். அப்ப இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய ராஜ கிரகங்களான ராகு கேது குரு பகவான் சனி பகவானை வச்சுத்தான் நம்ம ஒரு வருடத்துக்கு உண்டான பலன் எடுக்க முடியும். இப்ப 2025க்கு உண்டான பலன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அது முழுமையா நடக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் இது பொருந்தி போகுமான்னு சொல்ல முடியாது. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய கர்ம வினையை தொட்டுத்தான் உங்களுடைய நல்லது கெட்டது நடக்கும். 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை தான் வேலை செய்யும். நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டதை அனுசரிச்சுதான் 20% உங்களுடைய கர்மா வேலை செய்யும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு என்பது ஒரு விதி ஜாதகம், ஜனன ஜாதகம். ஜனன ஜாதகத்துல ஒரு கர்மாவை உண்டாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான். உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும்
லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும், ராசிநாதன் நல்லா இருக்கணும். மற்ற சுபக்கிரகங்களுடைய செயற்கையோ சுபக்கிரகங்களுடைய பார்வையோ சுபக்கிரகங்களுடைய சுபஸ்தானத்துல இருக்கிறதோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில சகல செல்வமும் உண்டு. இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி. இந்த தசாபுத்திய விதி மதின் கதின்னு நம்ம சொல்றோம். விதி ஜாதகம், உங்களுடைய கர்மவினை, இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, கிரகங்களுடைய தசாபுத்தி, கிரகங்களுடைய கோச்சாரம், எந்த கிரகம் பார்க்குது இணைவு பெறுதுங்கிறது, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இந்த கிரகத்தினுடைய பஞ்சபூதத்தினுடைய தன்மையில உண்டு. பஞ்சபூதம் இயங்குறத வச்சுதான் இந்த கிரகங்களுடைய இயற்கை. ஒரு மனிதன் பஞ்சபூத தன்மையினுடைய கதிர்வீச்சுகள் எல்லாம் நன்மையா கிடைக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லாம ஐம்புலன்கள் சொல்றோம்ல, ஐம்புலன்களையும் ஒருவர் அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மை பெறாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவார். ஏதோ ஒரு வகையில பலவீனமாயிருவோம், ஆனா அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்றது அப்படிங்கிறது ஞானிதான், அவன் ஒரு பெரிய ஆள் தான், எந்த வகையிலையும் குறைச்சல் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்குள்ள அதிபதி, ஏன்னா மீன ராசி குரு பகவான் அவருடைய ராசி தான். குருவாகப்பட்டவர் உங்களுக்கு 3ஆம் இடமான சகோதர ஸ்தானமான ரிஷபராசியிலிருந்து உங்களுடைய 4ஆம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்க போறாரு, உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு, உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மை. அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை. எவ்வளவு ஒரு விஷயங்கள் கஷ்டமே இருந்தாலும் அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆக்கி நல்லதா மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த குரு பகவானுக்கு உண்டு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசி. சுக்கிரன் அப்படின்னாலே வாழ்க்கை சுகபோகம்னு அர்த்தம். சுக்கிரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில நல்ல தசாபுத்தி நடக்குதோ அந்த சுக்கிர மகாதசை 20 வருஷம். இந்த 20 வருஷத்துல வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களையும் பெற்று சந்தோஷம், நல்ல மனைவி, நல்ல கணவன், இல்லற வாழ்க்கை, குழந்தைகள், இது எல்லாம் பெற்று சகல செல்வத்தோடு வாழ்வார். வண்டி வாகனங்கள், வாகன யோகங்கள், இருப்பிடங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னா தான் பாதிப்புங்கிறதுக்குள்ள உள்ள வருவார். என்னதான் பண்ணாலும் அவருடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத அளவுக்கு வர்றது. அப்ப இது எல்லாத்துக்குமே லக்னாதிபதி ராசி ராசிநாதன் ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். அடுத்து உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு. தொழில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில்ல நீங்க முன்னேற்றம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் உண்டு. அவர் இருக்கிற இடத்துல 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப அதுவே அவருக்கு ஒரு விடிவு காலம் தான். கண்டிப்பாக இந்த மீனராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு, அதாவது ஜென்மச்சனி வரப்போறார், சனியினுடைய தாக்கம் 100% வரப்போகுது. ஆனா அவர் பார்க்கக்கூடிய பார்வையினால பலன் கிடைக்கும். இந்த முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதுல பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய கிரகம், நல்லதையே செய்வார், முற்றிலும் சுபக்கிரகம். குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய செயல் எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றோம். அப்ப உங்களுக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2024 விட 2025 ஒரு விடிவு காலம் பிறக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி, சனி பகவானுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மச்சனி இல்லையா? இந்த ஜென்மச்சனியில இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சூட்சமோ இருந்தால்தான் அவங்களுக்கு பாதிப்பு. இல்லை அப்படின்னா பாதிப்பு அவ்வளவா இருக்காது. அதுவும் சனி பகவான் நல்ல சுபஸ்தானத்துல இருக்காரா, அசுபஸ்தானத்துல இருக்காரா, வக்ரம் பெற்று இருக்காரா, இல்லை அது இல்லாம இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் சனி பகவான். அவர் பாத்தீங்க அப்படின்னா இயற்கையான ஒரு பார்வைக்கு பலன் ரொம்ப கம்மி. அவர் சுபஸ்தானத்துல பாக்குறாரா அசுபஸ்தானத்துல பாக்குறாரா, இதுதான் அங்க கேள்வி. அதுக்கு தகுந்த பலாபலன் கிடைக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குமே இந்த 2024 விட
2025 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா மாறுது இந்த 2025. இந்த 2025ல உங்க ஜாதகம், விதி ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம். அதிகப்படியான ஜாதகத்தை நமக்கு கொடுத்தவங்க இந்த 2024ல இந்த மீனராசி நேயர்கள். எனக்கு விரயச்சனி நடக்குது, விரயச்சனியில நான் எப்படி சரி பண்ணிடுவேனா, சனியினுடைய எனக்கு தாக்கம் இருக்குமா, என் வாழ்க்கையில முன்னேறிடுவேனா, இப்படி கேட்கறது கண்டிப்பா உண்டு. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோஷம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான நிவர்த்திங்கிறது ஒண்ணு உண்டு. அதை நீங்க விதி ஜாதகத்தை பார்த்து இன்னைக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறத தெரிஞ்சு, கோச்சாரங்களுடைய அடிப்படை என்னங்கிறத தெரிஞ்சு, நீங்க என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களுடைய விதியை நீங்க பயணிக்கும் போது நல்ல மாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் கடன் விட்டுறாங்க. கடன்ல இருந்து வெளிவர்றது எப்படி? நீங்க ஒரு கல்யாணமே ஆகல, குழந்தை பேர் இல்லை, இதுக்கெல்லாம் வழி கிடைக்குமா? இதெல்லாம் உங்களுடைய விதி ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவானுடைய நட்சத்திரம். ஒரு மனிதனுக்கு நல்ல அறிவு, சிந்தனை, செயல் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிரகம் அப்படின்னா புதன் பகவான். ஒருவருடைய பேச்சுக்கு திறமை, மதிப்பு இருக்கு, அவருடைய பேச்சு திறமையா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான். ஜோதிடர்கள், குருமார்கள், நீதிபதிகள், வக்கீல் இது எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த புதன் பகவான். அவருடைய பேச்சுக்கு கண்டிப்பாக செயல், மதிப்பு, மரியாதை கிடைச்சே தீரும். புதன் பகவான் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில இருக்காரோ, டாக்குமெண்ட் சம்பந்தமா, சொத்து சம்பந்தமா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும், தாலுகா ஆபீஸ்ல வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், பத்திர பதிவுத்துறை, இது எல்லாமே புதனுடைய காரகம் தான் எல்லாமே. அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு, இந்த மீன ராசிக்கு 4ஆம் இடமான மிதுன ராசிக்கும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானமான கன்னி ராசிக்கும் உள்ள அதிபதி தான் புதன் பகவான். அவர் உங்களுடைய ராசியில பயணம் செய்யறாரு அப்படின்னாக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம். அப்ப இந்த புதன் பகவான் 2024 2025 அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3க்குமே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் 2025. நன்றி, வணக்கம்.